ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைரக்டா டிராமாக்குள்ள போயிடலாம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனே லைக் பட்டனையும் தட்டிட்டு வாங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்க. அவனுக்கு டவல் கொடுக்க அவனோட பொண்டாட்டி தான் வரா. இவனோட பொண்டாட்டி தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு டக்குனு கிட்டே இழுக்க, இவன் வெட்கப்பட்டுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "ஏன்டி இப்படி வெட்கப்படுற? நமக்கு என்ன புதுசாவா கல்யாணம் ஆயிருக்கு? கல்யாணம் ஆயி தான் ரொம்ப நாள் ஆகுது" அப்படின்னு சொல்ல, ரொம்ப நாள் ஆனாலும் இப்படி இவ வந்து நிப்ப போடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையை தான் பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கா. அந்த இடத்துல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோ இப்படி வேலை பாக்குறது அங்க உள்ள பொண்ணுங்க பார்த்த உடனே, ஏய் உண்மையாவே இந்த பையனோட ஃபிகர் பாக்க சூப்பரா இருக்கு பாரு. சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கானே. ஹீரோவ பார்த்து சைட் அடிச்சுட்டு, உண்மையாவே உங்களோட ஹஸ்பண்ட் பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. உங்க அப்பா மட்டும் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலைன்னா, உங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவங்கள முறைச்சு பார்க்கறான். இவன் இப்படி முறைக்கிறத பார்த்த உடனே, சரி சரி கோவப்படாதீங்க. அவங்க என்ன தப்பாவா சொல்லிட்டாங்க? உண்மைய தானே சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேத்தி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவளோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அவர் சாகுறதுக்கு முன்னாடி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கூடவே வச்சு பாத்துக்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் செத்து போயிருப்பாரு. இவ்ள பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரே அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உங்க அப்பா சொல்லியிருந்தாலும் நான் என் விருப்பத்தோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பொண்டாட்டி. மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ போட்டு மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டெலிவரி வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிளைமேட் சரியில்ல. எங்க மழையில நனைஞ்சிட்டு போற. இந்த வேலைய வேற யாராவது பாப்பாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் இந்த வேலைய முடிச்சுட்டு நான் என்னோட பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வீட ஒதுங்க வச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பேப்பரை பாக்குறா. அந்த பேப்பரை பார்த்த உடனே இவ கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது டைவர்ஸ் பேப்பர். இப்ப அந்த பேப்பரை பார்த்த உடனே, அப்படின்னா எங்க அப்பாவோட கடைசி ஆசைக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன டைவர்ஸ் பண்ற முடிவுல தான் இருக்கியான்னு இவ அழவே ஆரம்பிச்சிடறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர, அவன் இவ்ள பாக்குறான். ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லதா இருக்கேன். உன் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல நீ கிளம்புன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவனோட ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும்னு தெரியல அப்படின்னு இவ ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்ஸில ஏறி வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். இவனோட பேரு லூஹு. அதான் அவன் ஹீரோயின்காக தான் நார்மலான ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்பவே இப்படி கேஷுவலான ட்ரெஸ் போட்டு போறத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸுக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கேஷுவலான ட்ரெஸ்ல வராரு. வந்துட்டு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாருன்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப அவன் அவனோட கம்பெனிக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். அதை பார்த்த உடனே அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்காக ஹார்ன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வர, ஹீரோவை உங்களை பாக்குறதுக்காக வந்துடுறான். யாருடன் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, டேய் எவ்வளவு நாள் தான் இந்த பொண்ணுகிட்ட உண்மையை மறைக்க போற? இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீ யாருன்னு தெரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. டேய் அந்த பொண்ணுக்கு என் கூட வாழ பிடிச்சிருந்தா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா அவ என்னை விட்டு போறதுக்கும் நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்டா. என்னோட சப்போர்ட் எப்பவுமே அவளுக்கு இருக்கும். ஆனா அவளை டைவர்ஸ் பண்றதை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா உன்னோட சின்ன வயசு ஸ்வீட் ஆட்டு ஃபாரின்ல இருந்து வந்துட்டா. அந்த விஷயம் அது தெரியுமா? அவ வந்து ஏதாவது ஆட்டமா ஆட போறான்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணு வெளியில நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த பொண்ணு தான் ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இவளோட பேரு கியூன்னு. இப்ப இவங்க எல்லாரும் பேசுறத கேட்ட உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு தான் சொந்தம். உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவ ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ பார்க்க அவனோட கடைக்கே வந்துடுறா. இப்ப ஹீரோ அவள பார்த்த உடனே டக்குனு அந்த கடையை விட்டு வெளியே போக இவ்ள பின்னாடியே வந்துடுறா. என்ன வேணும் உனக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணு பார்க்க தான் வந்தேன். எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்காம இந்த பொண்ணு எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுற? நம்ம 2 பேரும் நேரம் கல்யாணம் பண்ணிருப்போம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னை விட்டு தள்ளி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். நீ பாட்டுக்கு ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிடா. இப்ப இவள பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் உனக்கு சரியான மேட்ச் கிடையாது. அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துருன்னு சொல்ல, என்னோட பொண்டாட்டின்ற பொசிஷன் அவளுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிவின்னு தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உன்னோட பேரு தானே ஜூ. நீ சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கல. நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு தண்ணி கேன் டெலிவரி பண்ணணும். மறக்காம பண்ணிருன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதோ லைட்டா அலர்ஜி ஆயிடுச்சு போல. இப்ப இவ இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க.
ஹீரோ மேல இருந்து பொண்ணுங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஏன்னா அந்த கின்ன கட்டி பிடிச்சிருப்பா இல்லையா? அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் ஹீரோ மேல வந்துட்டு இருக்கு. அத பார்த்தோனே இவ சந்தேகப்பட்டுட்டு, "ஒரு நிமிஷம் இருன்னு" ஹீரோவ இன்னும் கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு இருக்க. அத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி கொஞ்சம் தள்ளி போ. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் தண்ணி கேன் டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு" ஹீரோ தண்ணி கேன் டெலிவரி பண்ண போக, அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஃபேமிலி முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப ஹீரோவ பார்த்தோனே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ஹூ, நீ என்ன கல்யாணம் பண்றது உனக்கு நல்லது. உன்னோட பிரைவேட் விஷயத்துல நாங்க தலையிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றது? உங்க 2 பேரோட கம்பெனிக்கும் அதுதான் நல்லதுன்னு சொல்லி இவனோட ஷேர் ஹோல்டர்ல இருந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் சொல்லி அவன் கேட்காம இருப்பானா? கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா சாக கிடக்கும்போது ஹீரோ கிட்ட கடைசி ஆசையா இதுதான் கேட்டிருப்பாரு. என் பொண்ண நீ நல்லபடியா பார்த்துக்க. அவள விட்டுட்டு போயிறாத. அவளுக்குன்னு யாருமே கிடையாது. நான் போயிட்டா என் பொண்ணு அனாதை ஆயிருவான்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை பூரா அவள நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி ஹீரோ சத்தியம் பண்ணி குடுத்திருப்பான். அதனால தான் அவன் இவள கல்யாணமும் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க, இந்த செடி ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. "என்னாச்சு பொண்டாட்டி?" அப்படின்னு கேட்கிறா. "இல்ல, நீயும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணோன்றத யோசிச்சு பார்த்தோம்" அப்படின்னு சொல்ல, எப்பன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட டெத் அன்னைக்கு தான் அவ ஹீரோவையே பார்த்திருப்பா. அன்னைக்கு தான் அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனா உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, "ஏன் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்? எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. இந்த லைஃப்ப கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். என்ன விட்டு போகலான்னு இருக்கியா? என்ன டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கியான்னு?" இவ கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் உன் கூட உனக்கு துணையா இருப்பேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்பவே ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் வரா. என்னடான்னு பார்த்தா லைட்டா தல சுத்துற மாரி இருக்குன்னு, இவ ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண இவ பிரெக்னன்ட்டா இருக்கதா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தண்ணி கேன் போட போகும்போது ஜூவ மீட் பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த வீடியோவ யாரோ இவ ஃபோனுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்ப உங்கள பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன பாருன்னு சொல்ல, இவ்ளோ வேகமா அந்த அட்ரஸ்க்கு போறா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல பெண்ணு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளுக்கு இவ்ள பார்த்த உடனே, "எங்க பாரு, பூவ விட்டு தள்ளி போயிரு. நானும் அவன சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருக்கோம். உங்க அப்பா பண்ண சத்தியத்துக்காக தான் அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட இருக்க வைக்காத. என் வாழ்க்கைய கெடுத்துறாதன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ இப்படி வந்துட்டு இருக்கா. அவள பார்த்தீங்கன்னா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே அவன விட்டு போய் தொல. அப்பதான் நான் கல்யாணம் பண்ண முடியும்னு, இவ இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லாத்தையும் நெனச்சு பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதே இடத்துல மயக்க போடுற மாரி போக, கரெக்ட்டா வந்து ஹீரோ புடிச்சிடுறான். "உடனே என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையான்னு?" கேட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ மேல இருந்து மறுபடியும் அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அத பார்த்த உடனே இவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "எங்க போன இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்க போனேன்? டெலிவரி குடுக்குறதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, உன் மேல பொண்ணுங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட சட்டைய கழட்டி மோந்து பார்க்குறான். இவன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர மீட் பண்ணிட்டு வரேன். யாராவது தெரியாத்தனமா இடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா. இனிமே குளிக்காம வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போகும்போது, அவனோட சட்டைய தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என் புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னா, ஃபோன்ல அவளோட கான்டாக்ட் டீட்டெயில் இல்லாம இருக்கும்னு இவ டீட்டெயில் எடுத்து பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ கால் பண்ண மாரி எந்த ஒரு இதுவுமே இல்ல. அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என் புருஷன் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணியிருப்பாரோன்னு இவ சந்தேகப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு வரான். இவன் இப்படி வந்த உடனே அவனோட ஃபோனுக்கு அவ தான் கால் பண்றா. அத பார்த்தோனே ஹீரோ ஃபோன் எடுத்து கையில வச்சுட்டு, பேச வேண்டியதுதானே அப்படின்னு சொல்ல, முக்கியமான கால் இல்ல. அதான் விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எப்படி சமாளிக்கிறத பார்த்த உடனே இவ சந்தேகப்பட்டுட்டு அந்த ஃபோன் கால அட்டெண்ட் பண்ணலான்னு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிட்டு, லேட் நைட்ல எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்ன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்க, இவ்ள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டல, எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நம்ம 2 பேருக்கு குழந்தை பொறந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிரும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிரும்ன்னு சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு டாக்டர் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இவ பிரெக்னன்ட் ஆனானா அவ உயிருக்கே ஆபத்தாயிரும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதிக பிளட் லாஸ் ஆகி அவ இறக்க கூட நேரிடும்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "எங்க பாரு, அதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு, பொறுமையா குழந்தை பெத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏதோ சமாளிக்க, "சரி போய் தூங்குங்கன்னு" இவ சொல்லிடுறா. அத பார்த்த உடனே ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் சந்தேகப்பட தான் ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்காக தான் இவரு குழந்தை வேணாம்னு சொல்றாரு போல. என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெத்துக்க இவருக்கு விருப்பம் இல்ல போலன்னு இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, டெலிவரி பண்ண போறேன்னு இவன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அதான் அவன ஃபாலோ பண்ணிட்டு இந்த குயின்னும் வந்துடுறா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக, குயின் வந்து ஹீரோ கிட்ட பேச, "இதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என் வாழ்க்கையில குறுக்க வராம தள்ளி போன்னு" லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அவ வந்து ஹீரோவ கட்டி புடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துடுறா. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "எங்க பாரு, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு. உன் மேல இருந்து வர அந்த பொண்ணுங்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் இந்த பொண்ணோட தானேன்னு இவ கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். எப்பவில பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே, உன் மேல இருந்து வர பெர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கு அந்த பொண்ணு தானே காரணம். நேத்து நைட்டு கூட அந்த பொண்ணு தான் பாத்துட்டு வந்த. அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒத்துக்காம தான் உனக்கு அலர்ஜி கூட வந்திருக்கு. இது வரைக்கும் என்ன ஒரு தடவை 2 தடவை அந்த பொண்ணை பாத்திருக்க? எத்தனை தடவை மீட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவு நாள் உங்க 2 பேருக்கும் பழக்கம்? ரொம்ப நல்லா கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, எங்க பாரு எனக்கு அந்த பொண்ணை தெரியுன்றத ஒத்துக்கிறேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, என்ன எதுவும் கிடையாதுன்னு சொல்ற? இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவ கோச்சுக்கிட்டு அவளோட ரூமுக்கு வந்துட ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துடுறான். இப்பவே சமாதானப்படுத்தலான்னு வர, நீ என்ன டைவர்ஸ் பண்ண நினைக்கிறதுக்கு காரணமா அந்த பொண்ணு தானே. அவ கூட சேர்ந்து வாழணும் தானே என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்ச. என் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்க உனக்கு விருப்பமே இல்ல. ஆனா என்ன பண்றது, நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன்னு இவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்ட, அதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப இவ ரொம்ப எமோஷனல் ஆகி கத்த, அவளுக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க பாரு ஜோ, நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க. நீ இப்படி டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. அது குழந்தைக்கு பிரச்சனை. அதனால உனக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. டைவர்ஸ பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. நம்ம குழந்தைக்காக வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கணும். என் மேல எந்த தப்பு இல்லைன்னு கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப வயிறு வலி ஏற்பட ஹீரோ அவள ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக கஷாயம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரான். அத பார்த்தோன்னே டாக்டர் பாத்தீங்கன்னா, அந்த கஷாயத்த தூக்கி செடியில ஊத்திட்டு, "இதெல்லாம் குடுக்காதீங்க. அவங்கள நார்மலா பாத்துக்கிட்டாலே போதும்ன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் குழந்தை ரொம்ப கோவப்படாம சைலண்டா இருக்கணும்னு வயித்துல கை வச்சுட்டு இருக்க. அமைதியா இருங்க டாக்டர் பாக்குறாருன்னு இவ சொல்ல, டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்கள வாரம் மறக்காம செக்கப்க்கு கூட்டு வரணும். 28 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி, அவரே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுக்க ஹீரோவும் அத வாங்கிக்கிறான். இப்ப இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, "நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன்னு சொன்னேன். உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா நான் உன்ன என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு" சொல்லி அவனோட மாஸ்க கழட்ட, யாருன்னு பார்த்தா இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே கொஞ்சம் லவ் பண்ணியிருப்பாங்க போல. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியும். அதனால தான் அவன் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணியிருப்பான். அந்த பையன் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்ன விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா, கண்டிப்பா அவளுக்கு டைவர்ஸ் தருவேன் தான் இவன் டைவர்ஸ் பேப்பர்லயே சைன் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவல கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் பார்க்கிங்ல இருந்துட்டு இருக்க. ஹீரோவலோட கைய புடிச்சிட்டு, "நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடவே கேட்டுட்டு இருக்கான். எங்க இவ மனசு மாரி அந்த டாக்டர் கூட சேர்ந்துருவாள்ன்னு ஹீரோக்கு லைட்டா பயம் இருக்கு. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "நம்ம வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா? எனக்கு நெறைய ஹாஸ்பிட்டல் தெரியும்னு" சொல்ல, "ஏங்க இந்த ஹாஸ்பிட்டல்லே பார்க்கலான்னு" இப்ப இவள பாத்தீங்கன்னா அவளோட போன பாக்குறா. யாருன்னு பார்த்தா செங்கு. அதாவது ஹீரோயினோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சிருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இதுதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கன்னு மெசேஜ் அனுப்ப, அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, செங்க பத்தி இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னா கண்டிப்பா பொறாமப்படுவாரு அப்படின்ற மாரி அவ மனசுக்குள்ள வச்சுட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா எதிர்த்த வீடா இருக்குது இந்த செங்கு தான். இப்ப இந்த செங்கு பாத்தீங்கன்னா, உங்களோட புது பக்கத்து வீட்டுக்காரே நான் தான் சொல்ல, ஹீரோவா உனக்கு கைய குடுத்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்த கையோட ஹீரோ வேணும்னே டோர சாத்தாம ஓப்பன்லயே வச்சுட்டு இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவள ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்றத அந்த செங்க பாத்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ வேணும்னே தான் இப்படி பண்ணியிருப்பான். இப்ப இவள பாத்தீங்கன்னா செங்க பார்த்த உடனே, "என்ன பண்றீங்க? டோர் சாத்திட்டு வர மாட்டீங்களா?" அப்படின்னு ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் வராம இருடா" அப்படின்ற மாரி அவன முறைச்சு பார்த்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக ஷாப்பிங் பண்ண வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குவின் தான் வரா. இப்ப அவ ஹீரோயின் வாங்கி வச்ச ட்ரெஸ் தூக்கி போட்டு, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாரி பாலிஸ்டர் துணினா அவனுக்கு அலர்ஜி. இந்த மாரி துணி தான் அவனுக்கு போட்டு குடுக்குறியான்னு" சொல்லி அந்த துணியெல்லாம் தூக்கிட்டு வீச, அத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ கிட்ட எந்தெந்த பாலிஸ்டர் துணி இருக்கோ, அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடலான்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "என்ன மன்னிச்சிடு. உனக்கு பாலிஸ்டர்னா அலர்ஜி
அலர்ஜி அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம போச்சு. குயின் சொல்லி தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்து உன்னை பத்தி புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு இந்த கிளாத்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு ஹீரோ அந்த கிளாத் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப அந்த சைடு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா செங்கு தான். இப்ப உன்னை பாத்தீங்கன்னா உனக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரெக்னன்சி டைம்ல இது சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுக்க ஹீரோ வேணும்னே பாத்தீங்கன்னா அந்த சூப்பை கையில படுற மாதிரி பண்ணிடுறான். அதான் கையை செவந்து போயிருது. அதை பார்த்த உடனே ஹீரோயின் தொடச்சு வில்லான்னு வர நான் தொடச்சு வர பொண்டாட்டின்னு இவன் டிஷ்யூ வாங்கி தொடச்சு வில்லான்னு வர அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டை சுத்தியே நின்னுட்டு இருக்கான்னு சொல்ல நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, அவர் கையில சூப்பெல்லாம் வேற ஊத்தி விட்டீங்க, பக்கத்து வீட்டுல டாக்டர் இருந்தா வந்து பார்க்க தானே செய்வாங்க, சரி விடுங்க இந்த விஷயத்த பத்தி இனிமே நான் ஆர்கியூ பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்க ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்தவங்களே பாத்தீங்கன்னா என்னம்மா உன் புருஷனுக்கு உதவி பண்ணாம இருக்க, நீயும் உதவி பண்ணல அப்படின்னு சொல்ல நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு இவ சொல்ல வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்டாட்டி வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கா, அதான் அவளை வெயிட் ஏத்தலான்னு எல்லா வேலையும் நானே பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 மாசம் பிரெக்னன்சி பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாத, அப்புறமா சொல்லிக்கலாம். 3 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடா. இப்போ வீட்டுக்கு வந்தா அவ வீட்டு கதவை டாக்டர் தான் தட்டான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கையில சுடு தண்ணி ஊத்துச்சுல அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லி இவ அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா இவ கூட ஒண்ணா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கதை பேசிட்டு இருக்கும்போது எப்படி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு ஹீரோயின் உங்க கல்யாண கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் டாக்டர் கேட்டுட்டு இருக்கான். இப்படிதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனிச்சா அப்படின்னு. இப்ப ஹீரோயின் டாக்டருக்கு மருந்து போடலான்னு வர அந்த இடத்துக்கு டக்குனு ஹீரோ வந்து டாக்டரோட கைய புடிச்சு முறுக்கி விட்டுட்டு நான் மருந்து போடுறேன் அப்படின்னு அவனை பிடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு மறைச்சு பாத்துட்டு இருக்க. இவன் பண்றத பார்த்து டாக்டருக்கு கை வலியே வந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கடையில இருந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு லேடி பாத்தீங்கன்னா மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து மேடம் இந்த தண்ணியை ஸ்மெல் பண்ணி பாருங்க ஏதோ வாடை வர மாதிரி இருக்கு எனக்கு சளி பிடிச்சிருக்கனால ஸ்மெல்லு தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தவனா அவன் மயக்கம் போட்ட வில இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பின்னு தான் அவளை கடத்திட்டு வந்திருக்கா. அவனை விட்டு தள்ளி போயிட அவனை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சு நீ சுத்தமா கேட்க மாட்டேங்கிறலன்னு சொல்ல என் வீட்டுக்காரி என்ன டைவர்ஸ் பண்ண விரும்பல அப்புறம் இதுக்காக நான் அவரை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கூப்பிடுறா. இப்ப அந்த ஆளை கூப்பிட்டு அவ கூட நீ நல்லா க்ளோஸா இருக்கணும் போட்டோஸ் எல்லாம் நல்லா கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அதான் அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தவன ஹீரோயின் அந்த ஆளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு இன்னொரு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு இருக்க. ஒழுங்கா கதவை திரடி இல்லன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவனை பாத்தீங்கன்னா கதவை ஒடிச்சிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துல டாக்டர் வந்து இவளை கூட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலையே நல்லபடியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இவ ரொம்ப பயந்து போய் ஆள ஆரம்பிச்சிடறா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா உன் வயித்துல குழந்தை இருக்கு அந்த விஷயத்த மறந்துடாத இப்படி எல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகாதுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தண்ணி ஊத்த வந்த ஒரு ஆளு ஹீரோவோட போன்ல தண்ணியை ஊத்திடுறான். சார் மன்னிச்சிருங்க தொடச்சிட்டு வரேன்னு சொல்ல சரி கிளம்புன ஹீரோவும் சொல்ல அவனை போனை எடுத்துட்டு போறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் தான் போன் பண்ணி பாக்குறா. இப்ப இப்படி போன் பண்றத பார்த்தவன அவன் இந்த போனை கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இவன் அந்த ட்வின்னோட ஆளுதான் போல. இவன் இப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுச்சு ஆனா இப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை அவருக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்க போகுது. இது வரைக்கும் என்னோட காலை இப்படி அவரு கட் பண்ணதே இல்ல என்னாச்சுன்னு தெரியல நான் உடனே பார்த்தாகணும்னு இவ ரொம்ப பதறிட்டு இருக்கு. இப்படிலாம் நீ பதட்டப்படாத கொஞ்சம் அமைதியாயிரு போன்ல பேட்டரி இல்லாம கூட ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப என்னோட போனுக்கு அந்த பின் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி உன் புருஷன் ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது அவன் நல்லபடியா இருக்கான் அவன் யாருன்ற உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்ல இவ்வளவு டாக்டரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட பிசினஸ் சக்சஸ் தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோ பெரிய ஆளு இவன் கோட்டு சுட்டுல வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா மரியாதை வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவன ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு யார் இவரு ஓ அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஊஷாங் கம்பெனியோட பிரசிடென்ட் நான் தான் சொல்லி அவன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இவன் இவ்வளவு பெரிய ஆளா இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இவனோட தானே அப்படின்னு ஹீரோனோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இவ சாதாரண ஆளுதான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவ்வளவு பெரிய உண்மையை ஹீரோ மறைச்சது இவளுக்கு தெரியாது.
இப்ப இந்த ஈவென்ட்க்கு வந்த எல்லாரும் இவங்க 2 பேரோட கல்யாணத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமே அந்த பின்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. 2 பேருக்கு சரியான மேட்ச்ன்னு அவங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவ தேம்பி தேம்பி அழுதுட்டு, "செங் என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போ ப்ளீஸ்ன்னு" சொல்ல, அவன கூட்டு போறான். இவ இப்படி போகும்போது அங்க உள்ள பொருள தள்ளிவிட எல்லாரும் அவளையே திரும்பி பார்க்க ஹீரோவும் அவள பார்த்துடுறான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடியே ஓடலான்னு பார்க்க அங்க உள்ள யாரும் விட மாட்டேங்கிறாங்க. சார் உங்களோட சக்சஸ் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே இவகிட்ட பேசலான்னு வர செங்க விட மாட்டேங்கிறான். அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவ என்னோட பொண்டாட்டி ஒழுங்கா தள்ளி போடன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களோட பொண்டாட்டியா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் ஹீரோவோட பேரு சொல்லி கூப்பிட, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்னு சொல்ல, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர். நீங்க இதுக்காக எனக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்ல வந்து என் கூட வாழ்ந்துட்டு இதுக்கு உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. என்னங்க ஆல்ரெடி நீங்க சைன் பண்ண டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன். உங்கள டைவர்ஸ் பண்றதுல எனக்கு சம்மதம் தான் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட். என் வீடு ஃப்ரீயா தான் இருக்கும். நீ தங்குறதுனா தங்கிக்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவா பாத்தீங்கன்னா இந்த உண்மையை பத்தி யாரு உன்கிட்ட சொன்னது? அந்த குவின் தான் சொன்னாலான்னு சொல்ல, அவ சொன்னா என்ன சொல்லலன்னா என்னங்க? இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன ஏமாத்தலான்னு பாத்தீங்க? இத சீக்கிரட்டாவே வச்சுட்டு வாழ்க்கை பூரா என் கூட வாழலான்னு பாத்தீங்களா? உங்களுக்கு ஏத்த பொண்ணு குயின் தான். எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, ஆனா நீ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த மறந்துறாத. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி லூசு மாரி பேசிட்டு இருக்காத. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, கல்யாணம் ஆனா என்ன? நான் தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது நீங்க தான். அந்த விஷயத்த மறந்துறாதீங்க. உங்க ஆசைப்படியே நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம்ன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டு போயிறாத. நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாது. உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த உண்மைய பத்தி பொறுமையா உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது. தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணாத அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ வேணாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்க வேண்டியதுதான் நல்லது. எங்க அப்பாவோட கடைசி ஆசைக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணீங்க. அந்த ஆசையையும் நிறைவேத்திட்டீங்க. எங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அந்த சத்தியத்தை யாருக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? எங்க அப்பா தான் செத்து போயிட்டாரே. அவருக்காகவா காப்பாத்த நினைக்கிறீங்க? நம்ம 2 பேரோட கல்யாணம் ஒரு சத்தியத்தினால நடந்த கல்யாணம் மட்டும்தான். மத்தபடி நீங்களும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போறதா நல்லதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு கொஞ்சம் டைம் குடு. தயவு செஞ்சு என்ன விட்டு போயிறாத. என்னால டைவர்ஸ்க்குலாம் ஒத்துக்க முடியாதுன்னு" இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியா இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளிய தள்ளிர்றா. நம்ம 2 பேருக்கு கிட்டத்தட்ட டைவர்ஸே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே வீட்ல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. உண்மையாவே நான் உன்ன விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு இவ கதவ சாத்த. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, "இந்த வீடு எவ்வளவுன்னு சொல்லு. அத விட டபுள் காசு தரேன்னு" சொல்ல, "வீட விக்கிற ஐடியால நான் கிடையாதுடான்னு" சொல்லிட்டு அவன் கதவ சாத்திட, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, போறதுக்கு இடம் இல்லாத மாரி நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட கடைக்கு வரலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் அந்த கடைக்குள்ள யாரையுமே விட மாட்டேங்கிறானுங்க. இப்ப ஒரு ஆள புடிச்சுட்டு, "நீ சிகரெட் பிடிச்சிட்டுலாம் உள்ள போக்கூடாது. வெளிய போயான்னு" சொல்லி தொரத்தி விட்டுர்றான். அடுத்து ஒரு ஆள் வந்தா, "என்ன உனக்கு இருமல் வந்திருக்க மாரி இருக்கு. நீயும் உள்ள போக்கூடாதுன்னு" அவனையும் புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணா என் கடைக்கு யாருமே வரமாட்டாங்க. அமைதியா இருன்னு" சொல்ல, அவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் சிகரெட் பிடிக்கிறது உனக்கா நம்ம குழந்தைக்கு நல்லதில்ல. எனக்கு உன்ன பத்தி கவலையா இருந்துச்சு. அதனால தான் நான் கூட செக்யூரிட்டி ஆளுங்கள வச்சிருக்கேன். எதுத்தாப்புல உள்ள கடையும் நான் வாங்கிட்டேன். அத பத்தி நீ கவலைப்படாத. இனிமே வியாபாரம் நல்லபடியா போகும்ன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல உன்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்ற மாரி ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப மதியம் ஹீரோயின் சாப்பிடலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. டாக்டர் பாத்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரான். "நீ ரொம்ப டயர்டா இருப்பல, உனக்காக தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்கள கூட்டு வந்துடுறான். பொண்டாட்டிக்காக இது. ஏன்னா என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கால. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அவன பாத்தீங்கன்னா, "இந்தா பொண்டாட்டி இத சாப்பிடுன்னு" சொல்ல, இந்த சைடு டாக்டர் பாத்தீங்கன்னா, "இத சாப்பிட உடம்புக்கு நல்லதுன்னு" 2 பேரும் மாறி மாறி எடுத்து வச்சுட்டு இருக்க. அத பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா, "2 பேரும் ரூம விட்டு வெளிய போங்கடான்னு" சொல்லி 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ளி கதவ சாத்திர்றா. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட கடைக்கு வந்து அங்க உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த வேலைய என் புருஷன் தான் பார்த்துட்டு இருந்தான்.
இப்ப என்ன வேலை பாக்குறான்னு தெரியலையே அப்படின்னு இவ ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இவகிட்ட தப்பா நடந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவனை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல கைய வைப்பேன்னு சொல்ல, சார் குவின் மேடம் சொல்லிதான் அப்படிலாம் பண்ணேன், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே போய் போலீஸ்ட்ட சொல்ற, ஏதாவது மாத்தி சொன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமாடா அப்படின்னு சொல்ல, ஆமாடா அவன் மேல பாசம் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்ள பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்து யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அந்த குயின்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன் அப்படின்னு இவன் காண்டாயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு அந்த ஆள் வந்து சரண்டர் ஆன உடனே போலீஸ்காரங்க ஹீரோனை கூப்பிட்டு நடந்ததை எல்லாம் கேக்குறாங்க. இவ்வளவு நடந்த வாக்குமூலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க பாரு என் பேரு வெளியே வரக்கூடாது, எப்படி அதுன்னு வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோனை பாக்குறா. அவளை பார்த்த உடனே இவன் வந்து பேசலான்னு வர, அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்து உங்க கூட தனியா பேசணும்னு அவன பாத்தீங்கன்னா இவளோட ட்ரெஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி விட்டுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஒரு ஆளு வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான். இப்ப அந்த வீடியோ எல்லாத்தையும் இந்த சைடு ஹீரோ பாத்துட்டு இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "டேய் என்னடா இப்படி பண்ணி விட்ட?" அப்படின்னு சொல்ல, "பின்ன என் பொண்டாட்டி கிட்ட உங்கள்ட்ட பாத்துட்டு சும்மா இருப்பேனா? நானே என் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இவ வேற" அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த என்ன பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ ஆன்லைன்ல இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளோட ஆளுங்க கிட்ட சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த ஜோ பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட கொடுத்து அவங்கள மொத்தமா கவுக்க பாக்குறா. ஆன்ட்டி, நானும் உங்க பையனை ரொம்ப காதலிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த ஜூ பொண்ணு இருக்காளே, அவ டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உங்க பையன் ஆல்ரெடி டைவர்ஸ் பேப்பர்ல எல்லாம் சைன் பண்ணிட்டான். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். எங்க பாரு எங்க அம்மாவை மீட் பண்ண போறோம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. பொறுமையா இருந்தானா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆன்ட்டி இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. இவன் ஹீரோ பாத்தீங்கன்னா நான் போய் அப்பாவை பாத்துட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல, என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்ல, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க பையன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா ஆன்ட்டி அமைதியா இருங்க, அவ வந்ததுக்கு அவங்களுக்கு டீயாதே எடுத்து கொடுக்கட்டும்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு டீ எடுத்து கொடுக்குறா. இவ இப்படி கொடுக்கும்போது அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட, ஹீரோயின் அந்த டீயை ஆன்ட்டி மேல ஊத்திடுறா. அதை பார்த்தோம்னா ஆன்ட்டி காண்டாயிட்டு இருக்க, நான் ஒண்ணும் பண்ணல, அவதான் தள்ளி விட்டான்னு அவ மேல பழிய போட்டுட்டு இருக்க. நீ பண்ண தப்புக்கு அவளை ஏன் பழி சொல்ற அப்படின்னு ஆன்ட்டி காண்டாயிட்டு அங்க உள்ள பெயிண்டிங்க பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங் ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங். அதுல டீ ஊத்துனோட ஆன்ட்டி கோவத்துல, இது எவ்வளவு முக்கியமான பெயிண்டிங் தெரியுமா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர, இடையில ஹீரோ வந்து இந்த குவின்ன புடிச்சு தள்ளி விட்டுறான். பார்த்தா அந்த அறை அவ கண்ணத்துல விழுந்துருது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, எங்க பாருடா உன் பொண்டாட்டி இந்த பெயிண்டிங்கே நாஸ்தி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி தெரியாம தான் தப்பு பண்ணிருப்பா, வெளியில உள்ளவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்ன எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோ அவங்க அம்மாவையே புடிச்சு திட்டிட்டு ஹீரோன் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லபடியா இருக்கே அப்படின்னு சொல்ல, நல்லபடியா தான் இருக்கேன், ஆனா அந்த பெயிண்டிங் காஸ்ட்லியானது மாதிரி இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் தெரியல, நீ இவ சோகமா சொல்லிட்டு இருக்க, அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்ல, இந்த வீட்டோட மருமகனே உனக்கு கில்ட்டி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு சொல்லி, ஹீரோ போய் ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு வரான். இந்த வீட்டோட மருமக தான் அந்த நெக்லஸ போடணும் அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல போட்டு விட்டுட்டு, அவள டின்னர் சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வரான். இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் சாப்பிடலான்னு வரும்போது அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு, ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்குமா, இதெல்லாம் நீ பாத்திருக்க கூட மாட்டேன், நல்லா சாப்பிடுன்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவ சாப்பிடாம இருக்கா. இவ இப்படி இருக்கத பார்த்தோன்னா உங்க அப்பாக்கு கோவம் வந்து, போதும் வாய மூடுங்க, ஏம்மா உங்க அப்பா தானே என் பையனோட உயிரையே காப்பாத்துனதுன்னு சொல்ல, ஆமா அங்கிள், எங்க அப்பா அந்த இடத்துல உங்க பையனை மட்டும் இல்ல வேற யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பாருன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பின் என்ன சொல்றானா, அங்கிள் உங்களுக்கு இவளை பத்தி தெரியாதே, இவ ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேச, அதை பார்த்தோம்னா ஹீரோ பாத்தீங்கன்னா, இது ஃபேமிலி டின்னர், இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரோட பேருக்கு பின்னாடியும் ஹூன்ற பேர் இருக்கு, நீ யாரு வெளியாளு, நீ வெளியே போறதா நல்லதுன்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போறா. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாருன்னா, என்னங்க நம்ம வீட்டோட மருமக வந்தாச்சு, இதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்பையும் அவ பாத்துக்கணும்ல, நம்ம வீட்டோட மருமகனா சும்மாவா, நாளையில இருந்து அவ கம்பெனில ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோனாலையும் நோ சொல்ல முடியல. இவனை பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை தனியா கூட்டு வந்துட்டு, நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது, நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோவ கிட்ட ஒரு வாய்ப்பு கூடன்னு கேட்க இவ்ளோ சரின்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் இவ்ளோ ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி, நாளைக்கு ஒரு பொண்ணு வருவா ஜூனு, அவள நீ தனியா கவனிக்கணும்னு சொல்லி ஹீரோயின ஒரு வழியாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவ பக்கத்திலேயே வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அத பார்த்தோன அங்க உள்ள எல்லாரும், "ஏய் நம்ம ஹூ சார் பாரு, ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்காரு. என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா அது அவரோட கேர்ள் ஃபிரெண்டா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, மேனேஜர் தான் வரான். "வாய மூடிட்டு வேலைய மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து, "அவளுக்கு ஒர்க் எல்லாம் சொல்லிக் குடுங்க" அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்ல, அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் பொண்ணு வரா. இப்ப அந்த மேனேஜர் பொண்ண பார்த்த உடனே, "இவள உன்னோட டீம்ல சேர்த்துக்கன்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு வராங்க. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "நீங்க பிரசிடென்ட் சார் கூட வந்தத பார்த்தேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவர எதிர்ச்சியா தான் லிஃப்ட்ல மீட் பண்ணேன். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் இங்க இன்டர்னா தான் ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு" ஹீரோயின் சொல்ல, அவங்களும் அத நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இந்த மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹாயு ப்ராஜெக்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட். அதுல நீ தலையிட வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "ஹாயு ப்ராஜெக்ட்ல அவள இன்வால்வ் பண்ணு. அவளே எல்லாம் பண்ணட்டும். நீ கூட இருந்து சொல்லிக் குடுன்னு" அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப ஹீரோ அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "நீங்க எல்லாரும் ஹாயு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க. நல்லபடியா வேலை பார்த்தீங்கன்னா, மதிய சாப்பாடு, டீ எல்லாமே நானே ஃப்ரீயா தரேன்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பார்சல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு இடுப்பு வலி வரக்கூடாதுன்றதுக்காக பில்லோ வாங்கிட்டு வந்திருக்கான். அத பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்ட் ஹான பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா இது உன் பொண்டாட்டிக்கா? உன் பொண்டாட்டி மேல ரொம்ப தான் அக்கறை. குடு நான் கொண்டோய் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவன பார்த்தீங்கன்னா அந்த பில்லோவ எடுத்துட்டு வர, இவ எந்திரிக்கலான்னு பார்க்குறா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உட்காருங்கன்னு சொல்லி அவள பிடிச்சு உட்கார வைக்க, இவன் இப்படி டச் பண்றத அங்க உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனைன்னா உடனே என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துரு. இந்தா அந்த பில்லோவ வச்சுக்க அவன் தான் குடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் குடுத்துட்டு போக, அத பார்த்தோம்னா, அங்க உள்ள எல்லாரும் ஒரு மாரி பேசுறாங்க. காலையில நம்ம பிரசிடென்ட் கூட வந்தா, இப்ப பிரசிடென்ட் ஹான் கூட இருக்கா. இவளோட பேக்கிரவுண்ட் என்னன்னு தெரியலையேன்னு இவள பத்தி பேச, அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்ப வந்து என் கூட வா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, இவளும் சரின்னு உள்ள வரா. இப்ப அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, "நீ கப்பல்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கல்ல, அதனால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நைட்டு டின்னருக்கு போலான்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. "என் கூட வேலை பார்க்குறவங்க கூட நான் டின்னருக்கு போறேன்னு" சொல்லி அவங்க எல்லாரும் பிரைவேட் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு காஸ்ட்லியான ஒயின் வருது. அந்த ஒயின பார்த்த உடனே, இந்த ஒயின நாங்க யாரும் வாங்கலையே! இவ்ளோ காஸ்ட்லியான ஒயினுக்கு பே பண்ற அளவுக்கு இங்க யார்கிட்டயுமே காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, அங்க வந்த வெயிட்டர பார்த்தீங்கன்னா, மேடம் இதுக்கான பில்ல கட்டியாச்சு. வேற யாரும் கிடையாது. ஜூம் மேடத்தோட ஹஸ்பண்ட் தான் அதுக்கான பில்ல குடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடுறதுக்கான எல்லா பில்லையும் அவர் தரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, அத பார்த்தோனே அந்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா, "நீ அந்த அளவுக்கு பணக்காரியா?" அப்படின்னு சொல்லி இவ்ள பத்தி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹிரதா அவளுக்கு மெசேஜ் அனுப்புறான். "நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். வந்து என்ன பாருன்னு" சொல்ல, "ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வரேன்னு" இவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அவ போன கையோட இவ்ள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "ஏய் அவளோட பேக்கிரவுண்ட் என்னவா இருக்கும்? அவள பத்தி என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாருக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி எல்லாரும் முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்க வந்துட்டு, "ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாருக்கும் சந்தேகம் வந்துற போதுன்னு" சொல்ல, "என் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்ல, "என்ன கரெக்ட் பண்றதுக்காக தானே இப்படிலாம் பண்றீங்கன்னு" இவ கேட்க, "ஆமா, பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணாம வேற யார கரெக்ட் பண்ண போறேன்? சீக்கிரமே சாப்பிட்டா உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அவ கூட வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "உங்க ஹஸ்பண்ட இன்ட்ரோ குடுத்தா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, இன்னொரு நாள் இன்ட்ரோ குடுக்குறேன்னு இவ கார்ல ஏறி வர, அவ கார்ல ஏறுறத மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த கார பார்த்தா காஸ்ட்லியான கார் மாரி இருக்கு. கண்டிப்பா இவ புருஷன் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி இவளுங்கலாம் பொறாமப்பட்டுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து வேல பார்த்துட்டு இருக்கா. அவள பத்தி தான் எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வரா. இப்ப அவ வந்து உன்கிட்ட பேசணும் வான்னு சொல்லி அவள தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவ தனியா கூட்டிட்டு வந்து, "நீ ரெடி பண்ண ஃபைல பாரு. எல்லாமே தப்பா இருக்கு. எப்படி இதெல்லாம் மாறுனுச்சுன்னு" சொல்ல, "மேடம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி மாறுனுச்சு? நேத்து நான் டின்னர் போறதுக்கு முன்னாடி இத சரி பண்ணி வச்சுட்டு போனேன். அப்படி இருக்கிறப்ப யாரு மாத்துனாங்கன்னு தெரியலையே. உடனே நான் சிசிடிவிய செக் பண்ணி ஆகணும்னு" சொல்ல, இப்ப அப்படியே ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க டீம்ல உள்ள எல்லாரும் இருக்க இவ்ள பார்த்தீங்கன்னா, "என்னோட ஃபைல யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபைலுக்கான பொறுப்ப நான் ஏத்துட்டு இருக்கிறதுனால, நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "உன் ஃபைல யாரு சேஞ்ச் பண்ண போறா? நம்ம டீம்ல இருக்கிறது இவ்ளோ பேர் தான். எங்கள்ல யாராவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நீ எப்படி எங்க மேல பழிய போடலாம்? நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒழுங்கா உன்னோட தப்ப ஒத்துக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டியும் உன் மேல தான் பழி வரும். வேற வழி இல்லன்னு" சொல்ல, "நீங்க சரியா தான் சொன்னீங்க. நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு" இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இந்த சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா, "சீக்கிரமா ப்ராஜெக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா,
சரி என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போயிருச்சு. என்னால அந்த ப்ராஜெக்ட்ல பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இவ மன்னிப்பு கேட்க, அத பார்த்த உடனே நம்ம ஹீரோவால தாங்க முடியல. இப்பவே டக்குன்னு எந்திரிச்சு, "ஏன் பொண்டாட்டி இதுக்கு மன்னிப்பு கேட்கிறா?" அப்படின்ற மாரி அவன் அவளையே பார்த்துட்டு அவ கிட்ட போகலான்னு பார்க்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட் தடுக்குறான். இப்ப பார்த்தீங்கன்னா, "இப்ப தானே நீ வேலைக்கு சேர்ந்திருக்க. தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. இதுக்காக நீ சாரி கேட்கணும்னு எந்த அவசியம் இல்லன்னு." அவன் ஹீரோயின சமாதானப்படுத்த, "நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா தப்பு என்னோடது. அதுக்கான தண்டனைய நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு" சொல்ல, இவ இப்படி சொல்றத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இவ ஏன் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாரி. இப்ப ஹீரோயின் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அவளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் சப்போர்ட் பண்றான். அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவுல கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஆனா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஹான் எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னோட ரூமுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவள ஹீரோவோட ரூமுக்கு வரா. இப்ப ஹீரோ கோவமா இருக்கத பார்த்த உடனே, "என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு பண்ணல. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு" சொல்ல, "நீ எதுக்குடி மன்னிப்பு கேட்கிற? நீ மன்னிப்பு கேட்கிறத பார்த்தா தான் எனக்கு கவலையா இருக்கு. 10 பில்லியன் கூட லாஸ் ஆகட்டுமே! அதனால இப்ப என்ன வந்துருச்சு? நீ சாரி கேட்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இந்த ஒர்க் டென்ஷன்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்காம, நம்மளோட குழந்தைய பத்தி மட்டும் யோசின்னு" சொல்லிட்டு, இப்ப அவன் ஒரு புக்க குடுக்குறான். "இந்த புக்கு உனக்காக தான். இத படிச்சு பார்த்துட்டு, எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்துக்க. மத்தபடி ஒர்க் டென்ஷன போட்டு டென்ஷன் ஏத்திக்காதன்னு" சொல்லி, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, வயித்துல கைய வச்சுட்டு, "என் குழந்தையும் டென்ஷன் ஆகும். நீ டென்ஷன் ஆனா" அப்படின்னு சொல்லி, இவன் பாசமா பேசிட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹான் தான் வரான். அவன பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன்டா கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியேன்னு" சொல்ல, "சரி விட்றா. நீ ஏதோ உன் ஒய்ஃப திட்டுறதுக்காக தான் கூட்டு வந்துட்டியோன்னு நெனச்சேன்னு" சொல்ல, "நான் எப்புட்றா என் பொண்டாட்டிய திட்டுவேன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. "என்ன மன்னிச்சிடுங்க மேடம்ன்னு" சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். நீ புதுசா தானே வந்திருக்க. பிரச்சனைய நாங்க எல்லாரும் சமாளிச்சுக்கிறோம்ன்னு" சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போயிர்றா. அவ போனதுக்கு அப்புறம் எங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க பார்த்தீங்களா? பிரசிடென்ட் சார் அவள உள்ள கூட்டு போயி ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தாரு. ஒருவேள கன்னா பின்னான்னு திட்டியிருப்பாரு போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஹானுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அவரு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தலகாணிலாம் எடுத்துட்டு வந்து குடுத்தாருன்னு பேசிட்டு இருக்க, இந்த சைடு மேனேஜர பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் தான் கூப்பிடுறான். எப்பவுமே கூப்பிட்டு, "அந்த பொண்ணு உனக்கு கீழ தானே வேலை பார்க்குறா. அவ தப்பு பண்ணா அதுக்கான பொறுப்ப நீ தான் ஏத்துக்கணும். இந்த மந்த் உனக்கு போனஸ் கிடையாதுன்னு" சொல்ல, அவ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ இப்படி காண்டாயிட்டு வரா, அந்த இடத்துக்கு இந்த குவின் தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் இது லூசாரோட லவ்வர் தானே? 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா" அப்படின்னு சொல்லி அவள பத்தி பேசிட்டு இருக்க, அந்த குவின்ன பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கிட்ட வந்து தான் பேசிட்டு இருக்கா. "இந்த இடத்துல யாரோ தப்பு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மேடம் உங்களுக்கு சாருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்ன்னு அங்க வேலை பார்க்குறவங்க சொல்ல, "போதும் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அவள பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு உன்ன கூப்பிடுறேன்னு" சொல்ல, "அது கனவுல கூட நடக்காதுன்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னத பார்த்தவுடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் உங்க கூட தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி, அவள கூட்டு வந்து அவ கூட தனியா பேசிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அந்த ஜூவ பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம் அவளால எனக்கு பிரச்சனை. என்னோட போனஸே போயிருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை வராத மாரி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இவளுங்க பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற இடத்துக்கு ஹீரோயின தேட அந்த இடத்துல அவள காணோம். எங்க ஜோபின்னு சொல்லி கேட்க, அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு போனாங்கன்னு இவங்க சொல்ல, ஹீரோவும் அவள தேடி வந்துடுறான். இப்ப இவன் இப்படி தேடி வந்துட்டு இருக்கான். அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "ஏய் லூசாருல இங்க வந்துட்டாரு. ஒருவேளை பெண் மாடத்துக்காக வந்திருப்பாரு. கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு" இவங்க பேசிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் இந்த மேனேஜர் பொண்ணு கேட்டுட்டு, உண்மையாவே 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு போலயேன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாக்க ஹீரோ தான் வரான். இப்ப அவ ரெஸ்ட் ரூம விட்டு வெளிய வந்த உடனே, "எங்க பாரு அந்த பெண் உன்ன ஏதோ பண்ணலேன்னு" சொல்ல, "தள்ளி போ. இங்க எதுக்காக வந்தன்னு" சொல்ல, "எனக்கு உன்ன பத்தி கவலையா இருந்துச்சு. அவள யாரோ கம்பெனிக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அவளால உனக்கு ஏதோ பிரச்சனை வரக்கூடாது. அதனால தான் உன்ன பார்க்க வந்தேன்னு" சொல்ல, "நீ ஒண்ணும் என்ன பத்தி கவலைப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன். நான் கிளம்புறேன்னு" இவ போக பார்க்க ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, "இங்க பாரு செல்லம். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. அவ இங்க வந்தான்னா கண்டிப்பா நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இருக்கணும். அவள நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுப்பேன். என்னை விட்டு போறத பத்தி என்னைக்கும் யோசிச்சு பார்க்காதன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு இவ ஹீரோவ பார்த்து முடிச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த மேனேஜர் அவ கூட வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "உன் மேல பசங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது" அப்படின்னு சொல்லி கேட்க, அத பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! என் புருஷன் கட்டி பிடிச்சதுனால இந்த ஸ்மெல் வந்திருக்குமோன்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. அந்த மேனேஜருக்கு டவுட் வந்துருது. இது நம்ம பாஸ் போடுற பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆச்சேன்னு அவ சந்தேகப்பட்டுட்டு இருக்க. அது தெரியலங்க. யாராவது கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு இவ ஏதோ சமாளிச்சுட்டு வந்துடுறா.
இப்ப இந்த மேனேஜர் பொண்ணுக்கு சந்தேகம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இப்ப இந்த இடத்துல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண, இவ செக் பண்ணி பார்த்தா ஹீரோவ கட்டி புடிச்சிட்டு இருக்கது இருக்கு. அத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, "எனக்கு இதோட காப்பி மட்டும் சென்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஃபோன குடுக்க, அவனும் சென்ட் பண்ணி விடுறான். இப்ப இந்த காப்பி எல்லாம் எடுத்துட்டு இவ குவின்ன பார்க்க தான் வந்திருக்கா. இப்ப அவ குவின் வீட்டுக்கு கிளம்பி வந்து, "மேடம் இத நீங்களே பாருங்கன்னு" சொல்லி அந்த ஃபுட்டேஜ் காட்ட, அத பார்த்த உடனே அவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்தவங்க எல்லாரும் நம்மள ஒரு மாரி நெனச்சுருவாங்களேன்னு அவ அழுதுகிட்டே, "உங்களுக்கு தெரியாது. அந்த ஜூ ரொம்ப மோசமான பொண்ணு. என்னோட வருங்கால புருஷன என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு பார்க்கிறா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு" சொல்ல, அவ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மாரி மோசமான பொண்ணுங்க கம்பெனில வேலைய பார்க்கக்கூடாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணி அவள கம்பெனி விட்டு வெளிய அனுப்பணும்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு" இவளும் உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கூட்டிட்டு வந்து கம்பெனில டிராப் பண்ண, இவ திருட்டுத்தனமா ஹீரோவோட கார்ல இருந்து இறங்கி நைஸா வந்துட்டு இருக்கா. இப்போ அவன் உள்ள வந்தவுடனே, அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, "நீ இந்த அளவுக்கு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்க்க இன்னசென்ட்டா இருக்க. ஆனா பணக்காரனுக்கு 2ஆம் தரமா இருப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? பார்த்து ஒழுங்கா பேசுங்கன்னு" சொல்ல, "உன்கிட்டலாம் ஒழுங்கா பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவள புடிங்கன்னு" சொல்ல, அங்க வேலை பார்க்குறவங்களும் ஹீரோயின புடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இவ கழுத்த புடிச்சுட்டு ஹீரோயின அடிக்கலான்னு வர, மேடம் இந்த இடத்துல சிசிடிவி இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்பன்னா இவள கூட்டிட்டு வாங்க ரெஸ்ட் ரூம்க்கு போலான்னு எல்லாரும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக டேப்லெட் எடுத்துட்டு வந்து அவ டேபிள்ல வைக்க, அந்த இடத்துல யாரையுமே காணோம். அத பார்த்தவுடனே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்க, இவ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. இந்த சைடு இவங்க எல்லாரும் ஹீரோயின கூட்டிட்டு வந்து, பிரசிடென்ட் சார் கூட நீ சுத்திட்டு இருக்கல, உனக்கு வெட்கமா இல்லையான்னு சொல்லி அவள புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு, இவ ட்ரெஸ்ஸ கழட்டுங்க. அத வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணணும்னு சொல்ல, இவங்க இப்படி சொல்றத கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் தள்ளி போங்க. எனக்கு பிரசிடென்ட்க்கு ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களே. இப்படி என்ன புல்லி பண்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்கள சும்மா விட மாட்டாருன்னு" சொல்ல, எங்களால காப்பாத்திக்க முடியும். உன் வேலைய பாருன்னு சொல்லி அவள புடிச்சு புல்லி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்ப இந்த கால் அட்டெண்ட் பண்ணலன்னு வர, அவங்க ஃபோன புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றாங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணவுனே இவள பாத்தீங்கன்னா, நான் தான் அவனோட பொண்டாட்டின்னு சொன்னா அவங்க நம்புவாங்களான்னு கூட தெரியலையே அப்படின்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, டக்குனு அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, சந்தேகப்பட்டு அவ இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஹீரோயினோட கோட்ட கழட்டி இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்க, அது பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டு அவள அங்க இருந்து காப்பாத்தலான்னு பார்க்க, மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, "சார் உங்களுக்கு தான் ஃபியான்சி இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப கல்யாண பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தப்பா புரிஞ்சுகிட்டு தப்பான வேல பார்த்துட்டீங்க. கண்டிப்பா இதுக்கான தண்டனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இரவுல காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு செல்லம், நீ கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த பிரச்சனைய நான் சும்மா விட மாட்டேன். உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு பாடத்த கத்துக் குடுத்தே தீருவேன்னு" ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, இந்த சைடு இந்த பெண் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஆன்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்க வேலை பார்க்குற எல்லாரும் அவள பயங்கரமா புல்லி பண்ணிட்டாங்க. நீங்களே ஃபோட்டோவ பாருங்களேன்னு" ஹீரோயின ஃபோட்டோ வேற எடுத்து வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது நீ தானா? எல்லாமே உன்னோட வேலை தானா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க, அத பார்த்த உடனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிய புல்லி பண்ணா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். போனா போதுன்னு விட்டா அவள டார்ச்சர் பண்றதுக்கான வழிய பார்க்குறீங்களா? அவளோட ஃபைல மாத்தி வச்சதுலேருந்து எல்லாமே இந்த பின்னோட வேலை தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட ஏதாவது பண்ணீங்கன்னா, என்னோட சுயரூபத்த பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவங்க அம்மாவையும் புடிச்சு திட்டி விட்டு போக, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதம்மா. அந்த பொண்ணு என் குடும்பத்துக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டா. பணக்கார வீட்டுக்கு மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்துமா? அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். அவளுக்கு பார்ட்டில எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. அவள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி அசிங்கப்படுத்தி தொரத்துறேனா இல்லையான்னு பாருன்னு" இவங்க வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நல்லா ரெஸ்ட் எடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னு" இவள சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு பேரண்டல் மீட்டிங் நடக்க போதுல்ல, அதுக்கு நானும் உன் கூட கண்டிப்பா வருவேன். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலான்னு" இவன் ஹீரோயின் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வரான். அவன பார்த்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, "இது என்னோட வீடு. என் வீட்ல உனக்கு என்னடா வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் வீட்டு சாவிய காட்டுறான். அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "என் வீட்டு சாவி எப்படி உன்கிட்ட?" அப்படின்னு சொல்ல, "நாங்க 2 பேரும் வீட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால தான் சாவி என்கிட்ட இருக்குன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. இது வேற நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு மீட்டிங்க்கு தான் வந்திருக்கான். அந்த மீட்டிங்ல குழந்தைய எப்படி பெத்துக்கணும், பசங்க பொண்ணுங்கள எப்படி பாத்துக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுப்பாங்க. இவங்க உள்ள டாக்டர் பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவ ஸ்டேஜுக்கு கூப்பிட, ஆமாமா அவன் தான் சரியான ஆளு. அவன புடிச்சு போட்டு உட்கார வைங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க, என்னடா என்னால வலி தாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியும்னு ஹீரோ வீராப்பா உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்களும் ஹீரோக்கு அந்த வலிய கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறாங்க. ஸ்டார்ட்டிங்ல நல்லதா போகுது. ஆனா போக போக நம்ம ஹீரோவால அந்த வலிய தாங்கவே முடியல. இப்ப இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவுல பாத்தீங்கன்னா, போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ வலி தாங்காம அந்த சேரையே உடைச்சு விட்டுர்றான். இப்ப அந்த வலியெல்லாம் நிப்பாட்டின உடனே ஹீரோ எந்திரிச்சு நிக்க. அத பார்த்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீங்க ரொம்ப நல்ல பையன். உங்க பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போதும் இதே அளவுக்கு வலிய தான் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவ கீழ இறக்கி வச்சுட்டு இருக்க. ஏங்க மேல போனீங்க? பாருங்க இப்ப எப்படி வலிக்குதுன்னு சொல்ல. உன் வலி என்னன்னு நானும் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் போனேன்னு. இவங்க 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த ட்வின் பொண்ணு அவ ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏய் அங்க பாரேன். அது ஹோலு தானே. அவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது பேரண்டல் எஜுகேஷன் ஆச்சே. இங்க எப்படி இவங்க 2 பேரும் ஒருவேளை அவ பிரெக்னன்ட்டா இருக்கலாம்னு இவளுக்கு சந்தேகம். இப்ப இவ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஆளுங்கள கூப்பிட்டு அவ பிரெக்னன்ட்டா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்காக நான் சொல்றத பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் ஓகேன்றாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் வீட்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, "மேடம் பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்க ரெகுலர் செக்கப்காக வந்திருக்கோம். வீடு வீடா வந்து நாங்களே செக் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கதவ சாத்திட, அத பார்த்த உடனே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "மேடம் இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க அடுத்த மிஷின ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் தான் வராங்க போல. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "எனக்கு கொஞ்சம் தல சுத்துற மாரி இருக்கு. உன் கைய புடிச்சுக்கோவாம்மா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு அவளோட பல்ஸ செக் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி செக் பண்ணிட்டு வந்துட்டு, "மேடம் அவங்க உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்கன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அவ பிரெக்னன்ட்டா இருந்தா கண்டிப்பா என்னாலயும் ஹூவாலயும் ஒண்ணு சேரவே முடியாது. அந்த குழந்தை பொறக்கவே கூடாதுன்னு இவ ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு, "ஆன்டி எப்படி இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவள இன்வைட் பண்ணி நம்ம இன்சல்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதம்மா கண்டிப்பா இன்வைட் பண்றேன். நான் சொன்ன மாரியே அவள அசிங்கப்படுத்தி என் பையன விட்டு துரத்தி ஆகணும்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க." இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின அவங்க அம்மா பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண, அவளும் இந்த இடத்துக்கு வரா. இப்ப அவ இப்படி உள்ள வந்தோனே அங்க உள்ள எல்லாரும், "யார் அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ என்னோட மருமக" அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. "உங்க மருமக என்ன வேலை பார்க்கிறா? யாரு குடும்பத்தோட பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கா" அப்படின்னு இவள பத்தி பேசிட்டு இருக்க. "சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க பொண்ண எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஒண்ணுமே புரியல" அப்படின்ற மாரி அங்க வந்திருக்க எல்லாரும் ஒரு மாரி பேசிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா வந்து சைலண்டா உட்கார்ந்துடுறா. இப்ப இந்த இடத்துல ஆன்டியோட ஃப்ரெண்ட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண போறாங்க. இப்ப கேக் வெட்டும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிட்ட இழுத்துக்க, அவளும் வந்து பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் ஜாலியா கேக் வெட்டிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நிக்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ண புடிச்சு கீழ தள்ளிவிட, அவ போய் கீழ விழுந்து அவ கையிலலாம் அடிபட்டுருது. பார்த்தா அவ கையில இருந்தே ரத்தம் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த கிண்ண பார்த்தீங்கன்னா, "யார் உன்ன புடிச்சு தள்ளி விட்டதுன்னு ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "நான் யாருன்னு சரியா கவனிக்கவே இல்ல. ஆனா என்ன புடிச்சு வேணும்னே தான் கீழ தள்ளி விட்டாங்க. இல்லன்னா இப்படிலாம் எனக்கு அடிபடுமான்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவளோட வேலையா இருக்குமோன்னு ஹீரோயின் மேல பழிய போட, அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் உங்கள புடிச்சு கீழ தள்ளல. ஏன் இப்படி என் மேல பழிய போடுறீங்கன்னு" சொல்ல, "நாங்க ஒண்ணும் வேணும்லாம் உன் மேல பழிய போடல. நீ தான் பொறாமையில என்ன புடிச்சு கீழ தள்ளிவிட்ட. நாங்க எல்லாரும் உன்ன பத்தி தப்பா பேசுறோம்னு தானே என்ன புடிச்சு கீழ தள்ளிவிட்ட. இந்த பர்த்டே பார்ட்டில பிரச்சனைய உண்டாக்கும் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு" அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலங்கன்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு கேட்காம, அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்கள கூப்பிட்டு, "இவள புடிங்க. என்னைய கீழ தள்ளுற? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" ஹீரோயின முட்டிக்கால் போட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "என் பொண்டாட்டி மேல இருந்து கைய எடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்லி, இப்ப இவன் ஹீரோயின்ட்ட வந்து, "முன்னாடி உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கேன்னு" கேட்க, "நல்லாதாங்க இருக்கேன்னு" இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த பெண்ண பார்த்த உடனே, எல்லாமே அவளோட வேலைதான்றத புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பொண்ணு கீழ விழுந்தாளே, அந்த பொண்ணுகிட்ட போயி, "என் பொண்டாட்டி தான் உன்ன தள்ளி விட்டாளான்னு" கேட்க, அவ தள்ளிவிட்ட மாரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல, "அவ கன்ஃபார்மா உன்ன தள்ளிவிட்டாளா? இல்ல மாறி இருந்துச்சான்னு?" ஹீரோ கேட்க, "அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் சரியா பார்க்கலன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டி யாருக்கு நடக்குதோ அவரோட புருஷன் கிட்ட போயிட்டு, "இவ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துட்டீங்களா? எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம என் பொண்டாட்டி தான் குற்றவாளின்னு சொல்லி எப்படி அவள புல்லி பண்ணலாம்? அவள புல்லி பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்குன்னு" சொல்லிட்டு போக, அத பார்த்தவனா அந்த ஆளு காண்டாயிட்டு, பர்த்டேன்னு கூட பார்க்காம அவரோட பொண்டாட்டியே அரைஞ்சிடுறாரு. "எல்லாம் உன்னால தாண்டி. பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா ஒழுங்கா இருக்க மாட்டியா? எல்லாரையும் இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவியான்னு" அவங்கள புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான்.
இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு வந்து நானே உன்ன கம்பெனிக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவ தூங்க வச்சதுக்கு அப்புறம், அந்த இடத்த விட்டு வெளிய வந்து லேப் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆனா, அவளுக்கு நெறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ரிஸ்க்க சரி பண்றதுக்காக ஹீரோ புதுசா மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டரையே உருவாக்கியிருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோ அந்த ரிசர்ச் சென்டர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அங்க உள்ள டாக்டர்ஸ் கூடவும், முக்கியமான ஆளுங்க கூடவும் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள எப்படி காப்பாத்துறது அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் அதுக்கான ஐடியா எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்ட 70% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாம் ஹீரோயின காப்பாத்துறத பத்தி தான் பேசுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பெண் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. அம்மா அந்த ரிசர்ச் சென்டருக்கு எதுக்காக போயிருக்கான்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவள பாத்தீங்கன்னா, ஜூவோட ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி, இவ சந்தேகப்பட்டுட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளும் பாத்தீங்கன்னா, அவளோட நார்மல் செக்கப்காக வந்திருக்க. டாக்டர் என்ன சொல்றன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்க. நீ ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதும்ன்னு சொல்லி அவள வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட தான் பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிடுறான். இப்ப அவன் ஹிரேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவளே எடுத்து குடுத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா, டாக்டர் ஹீரோவ பாக்க தான் வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் வர சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் வீட்ல இல்லாதப்ப என் பொண்டாட்டிய பாக்க எதுக்காகடா போனேன்னு" சொல்ல, அவன பாத்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி எதுக்காகடா அவள பிரெக்னன்ட் ஆக்குன? அவள கொலை பண்றதுக்காகவான்னு" அவன் அடிக்கிற மாரி வர, ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். "இங்க பாரு, நான் பிரெக்னன்சி பிளான் பண்ணி அவ கூட ஒண்ணா இல்ல. எதர்ச்சியா தான் அவ பிரெக்னன்ட் ஆனா. அவ உயிர காப்பாத்துறதுக்காக தான் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. என் பொண்டாட்டிய கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. அவங்க அப்பா உயிர வாங்குன மாரி அவளையும் கொலை பண்ண போறியா? அதுக்காக தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எல்லாமே எங்க கைய மீறி போயிருச்சு. இப்போதைக்கு அவள காப்பாத்துறது மட்டும் தான் ஒரே வழின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவனும் ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த பின்ன தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சு போயிருது. அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். "அம்மா இந்த ரிப்போர்ட்ட பாருங்க. இந்த குழந்தை பொறந்தா அவ கண்டிப்பா செத்து போயிருவா. அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல பூவோட பொண்டாட்டி நான் தான்" அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா மனசாட்சியே இல்லாம. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த மின்ன அரைக்கிற ட்ரெஸ்ஸ போட்டு வந்து ஹீரோ கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. "எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி இருக்கா. அந்த விஷயத்த மறந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்ல, "எத்தன நாளைக்கு உன் பொண்டாட்டி உயிரோட இருப்பா? அவ எப்படி செத்து போயிருவா? அவ போனதுக்கு அப்புறமாவது என்ன கல்யாணம் பிடிக்கும்னு சொல்ல, இன்னும் என்னென்ன விஷயம் உனக்கு தெரியும்னு ஹீரோ கேட்க, இப்போதைக்கு இது மட்டும் தான் தெரியும். உன்னை விட பெரிய ரிசர்ச் கம்பெனி என்னோடது. எங்க அம்மாவால மட்டும் தான் உன் பொண்டாட்டிய காப்பாத்த முடியும். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். "ஓ பொண்டாட்டி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையான்னு" இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிட்டு, இப்ப அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "என்னோட மெடிக்கல் கம்பெனி என் பேருக்கு வரணும். அவளுக்கு அந்த கம்பெனி சொந்தமாக கூடாது. அதுக்கான வேலைய பாருங்கன்னு" சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, பெண்ணோட கம்பெனி ஹீரோக்கு சொந்தமாயிருது. ஏன்னா, ஹீரோ தான் அதுல ரொம்ப பெரிய இன்வெஸ்டரா இருந்துட்டு இருக்கான். அந்த நியூஸ பார்த்தவுனே இவ ஷாக் ஆயிட்டு, எங்க அம்மாக்கு இந்த நியூஸ் தெரியுமான்னு சொல்ல, அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கோமாக்கே போயிட்டாங்கன்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு இவ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்கா. அவ வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பின்னு தான். மேடம் உங்களுக்காக பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மூஞ்சில மயக்க மருந்து அடிச்சு, அவள கடத்திட்டு வந்துடுறா. இப்ப அவள கடத்திட்டு வந்துட்டு, என் வாழ்க்கை மாறுனதுக்கு காரணமே நீதான். எங்க 2 பேருக்கு நடுவுல குறுக்க வந்து, எங்க 2 பேரோட ஃபேமிலியுமே மாத்திட்ட. கண்டிப்பா நீ உயிரோட இருக்கிறதுக்கு விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் உன் குழந்தைய கொல்லுவேன், அப்புறம் உன்ன கொல்லுவேன்னு சொல்ல, என் குழந்தைக்கு எதுவும் பண்ணாத. என் குழந்தை எந்த தப்பும் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்ன நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உன் புருஷனுக்கு கால் பண்ணுன்னு, இவ ஹீரோக்கு கால் பண்ணி, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணு. நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணாத உன் பொண்டாட்டிய விடுவேன்னு சொல்ல, ஹீரோவும் அனௌன்ஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ இப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே, நெறைய பிரஸ்காரங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. சார், திடீர்னு ட்வின் மேடத்த கல்யாணம் பண்றதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க கம்பெனிய நீங்க வாங்கிட்டதுனாலயா? அப்படின்னு சொல்ல, இவங்க இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கடுப்பாயிட்டு வந்து உட்கார, அந்த இடத்துல ஹான் தான் இருக்கான். "என்னடா என் பொண்டாட்டி இருக்க இடத்த கண்டுபிடிச்சேன்னு" சொல்ல, "என்னால கண்டுபிடிக்க முடியலடா. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அடுத்த நாளே ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் போல. இப்ப அந்த கல்யாணத்துக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுக்குறா.
அந்த லெட்டர்ல வேற ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா, இந்த பெண்ணு கல்யாண கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இவன பார்த்த உடனே அந்த ஜூவோட கல்லறையில தான் நடக்க போகுதுன்னு சொல்லி, இவன் ஒரு கல்லறைய ஓப்பன் பண்ணி காட்ட, ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இதுல உன் பொண்டாட்டி இல்ல. உன் பொண்டாட்டி வேற இடத்துல இருக்கா. வா இந்த ஒயின குடிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் கல்யாண ஒயின குடிச்சிட்டு இருக்க. அத குடிச்சு முடிக்கும்போதே இவன் என்ன சொல்றான்னா, உன் பொண்டாட்டி சவுத் வெஸ்ட் ரோடு வேர் ஹவுஸ்ல 49ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள காப்பாத்தலான்னு போக இவ விட மாட்டேங்கிறா. என்னடான்னு பார்த்தா அவங்க குடிச்ச ஒயின்ல இவ விஷத்த கலந்துட்டா போல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, என் பொண்டாட்டி இந்த அட்ரஸ்ல இருக்கா காப்பாத்துங்கன்னு சொன்னவாக்க மயக்கம் போட்டு விழ, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காட்ட 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ இப்படி ஒரு நிலைமையில பார்த்த உடனே, அவன கூப்பிட கூட இவளுக்கு தெம்பு இல்ல. இப்ப இப்படியே கட் பண்ணா டாக்டர்ஸ்லாம் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு போக, அத பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப இப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கல்யாண கோலத்துல வந்துட்டு இருக்க. கீழ ஹீரோ தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த குயினுக்கு என்னாச்சு அப்படின்றது காட்டவே இல்ல. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குன்னு கேட்க, இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, பார்க்கறதுக்கே தேவதை மாரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன செய்றான்னா, இது எதுவுமே கனவு கிடையாது. எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க இல்லையா? அன்னைக்கு ஹீரோவ காப்பாத்துனவன அவன் கண்ண முழிச்சு பார்த்து, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகல. நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்களே உங்க பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக. அந்த ரிசர்ச் மூலமா உங்க பொண்டாட்டிய காப்பாத்தியாச்சு. ஆனா குழந்தைய தான் காப்பாத்த முடியல. இந்த குழந்தை ரொம்ப வீக்கா இருந்ததுனால அபார்ஷன் ஆயிருச்சு. ஆனா ஃபியூச்சர்ல உங்களால நல்லபடியா குழந்தை பெத்துக்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் இப்ப ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்க. இவ வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி என்னாச்சு? வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. என்னன்னு உனக்கு இது கூட புரியலையா? நான் மறுபடியும் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகிட்டு, அவள தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.